அருமை இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி இந்த வீடியோ மூலியமாக உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்தில் பண ஆசையை குறித்து தலைப்பின் கீழே நம்ம பார்க்க இருக்கிறோம். பண ஆசையை குறித்து வேதாகமம் என்ன பேசுகிறது? பண ஆசை வேதத்திலிருந்து பைபிளிலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது 1 தீமோத்தேயு 6 அதில் 10வது வசனம் பார்த்தீங்கன்னா, நான் வாசிக்கிறேன். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள். பண ஆசை எல்லாருக்கும் தீமை. இதை குறித்து வேதாகமம் என்ன சொல்லுது? ஆழமாக ஒரு 2 சம்பவத்தை, முக்கியமான சம்பவத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். அதில் பழைய ஏற்பாடில் நம்ம போய் பார்க்கும்பொழுது 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 20லிருந்து 27 வசனத்தை பார்க்கும்பொழுது, அங்கே பண ஆசை ஒரு மனுஷனுக்குள்ளே வந்து அந்த பண ஆசை அவனை ஒரு வியாதியில் தள்ளுவதை நம்ம பைபிளில் பார்க்குறோம். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 20லிருந்து 27 வரைக்கும் உள்ள வசனங்கள். அதை நான் 20வது வசனத்திலிருந்து படிக்கிறேன். தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டுவிட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு, அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். நாகமானை பின்தொடர்ந்தான். அவன் தன் பிறகே ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு போய் ரதத்தில் இருந்து குதித்து சுக செய்தியா என்று கேட்டான். நாகமான் சுக செய்தியா அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த கேயாசி சொல்கிறாரு. அடுத்த 22வது வசனத்தை பார்க்கும் பொழுது, அதற்கு அவன், சுக செய்திதான். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 2 வாலிபர் இப்பொழுதுதான் எப்ராயிம் மலை தேசத்திலிருந்து என்னிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு 1 தாலந்து வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினார் என்றான். பொய் சொல்கிறாரு இந்த இடத்துல கேயாசி. 23வது வசனத்தை பார்க்கும் பொழுது, அதற்கு நாகமான், தயவு செய்து 2 தாலந்தை வாங்கிக்கொள் என்று சொல்லி அவனை வருந்தி 2 தாலந்து வெள்ளியை 2 பைகளில் 2 மாற்று வஸ்திரங்களோடு கட்டி அவனுக்கு முன்பாக சுமந்து போக தன் வேலைக்காரன் 2 பேர் மேல் வைத்தான். அப்போது வேலைக்காரன் 2 பேர் மேலே அந்த மாற்று வஸ்திரமும் அவர் கேட்ட அந்த வெள்ளி தாளந்தும் கொடுத்து அனுப்புங்க பொழுது இவர் வாங்கிக்கிட்டு வர்றாரு. 24 வசனத்தை வாசிக்கிறேன். அவன் மெட்டண்டைக்கு வந்தபோது அவன் அதை அவர்கள் கையிலிருந்து வாங்கி வீட்டிலே வைத்து அந்த மனுஷரை அனுப்பிவிட்டான். அவர்கள் போய்விட்டார்கள். வீட்டில் அந்த ஐஸ்வர்யத்தை வச்சுட்டு போயிட்டாங்க. 25வது வசனத்தையும் வாசிக்கிறேன். பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே, எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன், உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான். இங்கேயும் போய் சொல்கிறார். தன்னுடைய தீர்க்கதரிசியாகிய எஜமானாகிய ஊழியக்காரரிடத்தில் இந்த வேலைக்காரர் போய் சொல்கிறாரு. தன்னுடைய நாகமான் குஷ்டரோகியாக இருந்த நாகமான் சுகமாகின பிறகு இவர் எலிசாவுடைய பேச்சை கேட்கல. இந்த கேயாசி பின்னாடி ஓடி போய், என்னுடைய எஜமான் சில பொருட்களை வாங்க வேண்டும், இந்த மாதிரி 2 வெள்ளி தாளந்தும் 2 மாற்று வஸ்திரமும் 1 வெள்ளி தாளந்தும் வேணும்னு சொல்லி அதை கேட்டு வாங்கிட்டு வர. ஆனால் எலிசா இங்கே பாருங்க சொல்கிறாரு. 26வது வசனம். அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற பொழுது என் மனம் உன்னோட கூட சொல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒளித்தோப்புக்களையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கு இது காலமா?
எலியா வந்து அந்த தன்னுடைய வேலைக்காரனுடைய கேயாசி கிட்ட சொல்றாரு, "பணம், காசு, நகை வாங்குவதெல்லாம் அது காலமா?" அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா, தன்னுடைய எஜமானுக்கு அவர் உண்மையாக இல்ல. அந்த பண ஆசை அவரை எப்படி வழி நடத்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தவறான பாதையில தான் கொண்டு போச்சு. எஜமான் கிட்ட இந்த பொருள வாங்கலாமா? அ எஜமானனே எனக்கு இந்த பொருள் வாங்க ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி போகாம, அவர் என்ன பண்ணிட்டாரு, தன்னுடைய எஜமானுடைய பேச்ச மீறி, அதாவது தீர்க்கதரிசி, தேவனுடைய ஊழியக்காரர், அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கே ஒரு பெரிய தீர்க்கதரிசியா இருந்த எலிசாவுடைய பேச்சே இவரு கேட்கல. அவருக்கு கீழ இவரு ஒரு பணிவிடைக்காரர போல இருந்த இந்த கேயாசி, என்ன பண்ணிடுறாரு, அநேக அற்புதம், அடையாளம், அந்த நாகமான் வந்து குஷ்டரோகமாகி மனம் திரும்பி 7 தரம் யோர்தான் நதியில முழுகி எழுந்த பிறகும், அ என்னன்னா, அவருக்குள்ள அந்த கேயாசிக்குள்ள அந்த பண ஆசை திடீர்னு துளிர்த்தது. அந்த பண ஆசை நிமித்தமா அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய எஜமான் பேச்சை மீறி வாங்குனாரு. நாகமான் கிட்ட பொய் சொன்னாரு. இந்த மாதிரி என் எஜமான் வந்து வெள்ளி தாளந்தையும் 2 மாற்று வஸ்திரத்தையும் கேட்டார் என்று சொல்லி. அப்போ அடுத்தாவது 27வது வசனத்த வாசிக்கிறேன். ஆகையால் நாகமானின் குஷ்ட ரோகம் உன்னையும் உன் சந்ததியையும் என்றென்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மழை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். எலிசா சொன்ன அதே சமயத்துல அவருடைய வேலைக்காரனாகிய கேயாசிக்கு என்ன ஆச்சு? குஷ்டரோகம் பிடித்தது. ஏன் குஷ்டரோகம் பிடிச்சதுன்னா, அந்த எலியா தன்னுடைய எஜமானுக்கு மீறின செயலை அவர் செஞ்சதுனால. ஏன்னா, தேவனுடைய ஊழியக்காரர்கள், தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டு காலத்தின்படி எந்த ஒரு பண ஆசையும் இல்லாம வாழ்ந்தாங்க. தேவனுடைய வார்த்தைய சொல்ல மட்டும் தான் தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டுல உண்மையாக வாழ்ந்தாங்க. அதனால தேவன் வந்து எலிசா கிட்ட சொல்லல, "நீ இந்த மாதிரி அந்த நாகமான் கிட்ட நீ வந்து அவரு சுகம் அடைஞ்ச பிறகு நீ பொருள்கள்லாம் வாங்கு" அப்படின்னு சொல்லல. ஆனாலும் அவருக்கு கீழ இருந்த வேலைக்காரர் எப்படிப்பட்டவரா இருந்தாருன்னா, பண ஆசையால நிறைஞ்சவரா இருந்ததுனால, அந்த பொண்ணு மேல, அந்த வெள்ளி தாலந்து மேல, அந்த 2 மாற்று வஸ்திரத்து மேல அவருக்கு ரொம்ப பயங்கர ஒரு ஆசை வந்தது. அப்போ இந்த வேத வசனம் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்குதுன்னா, பண ஆசை எல்லா பேருக்கும் தீமை அப்படின்னு சொல்லுது. இதை குறித்து நீதிமொழிகள் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். நீதிமொழிகள் 16:8 பண ஆசை தேவனையே மறக்கடிக்க வைக்கும். பண ஆசை தேவனை நம்ப வைக்காது. இந்த உலக பொருள் இருக்கும் வரைக்கும் உலக பொருளை வைத்து வாழ்ந்து விடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொண்டு வருகிறது. நீதிமொழிகள் 16:18 அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது தாழ்மை. அப்போ இது எல்லாமே சேர்ந்தது பார்த்தீங்கன்னா, அகந்தை. பணம் வந்ததுன்னா அகந்தை வருதுங்க பார்த்தீங்களா? நான் பணக்காரன் அப்படின்னு சிலர் அகந்தையா வாழ்வாங்க. அது வந்து அழிவுக்கு ஒரு காரணமா இருக்கு. ஏன் இந்த வசனத்த நான் குறிப்பிட்டு சொல்றேன்னா, அந்த வேராகிய பண ஆசை வரும்பொழுது அகந்தை ஒரு மனுஷனுக்குள் வருது. அந்த அகந்தையான பேச்சு என்னை காட்டிலும் யாராவது சம்பாதிக்க முடியுமா? நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன் பார்த்தீங்களா? அப்படின்ற அந்த அகந்தைய கொண்டு வருது. அந்த அகந்தை பெருமையா மாறுது. என்னால மட்டும் தான் உலக அளவுல சம்பாதிக்க முடியும். இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய ஆட்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள மறைஞ்சிருக்கிற ஒரு சுபாவம் அகந்தை. அந்த அகந்தை நிமித்தமா மனுஷனா நேசிக்க முடியாத அளவுக்கு அந்த பணமானது, அந்த கௌரவமானது, அந்த வசதியானது தடுத்து போடுது. இன்றைக்கு மனுஷன் ஒரு அளவுக்கு உயர்ந்த பிறகு, தனக்கு கீழ இருக்கிறவங்கள யோசிக்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா, இல்லை. அப்போ ஒரு சிலர் தான் அந்த கஷ்டத்தின் வழியா வந்தவங்க தான், தனக்கு கீழ இருக்கிற மக்களை யோசிச்சு பார்ப்பாங்க. குறிப்பா எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லப்போனா, உலக பிரகாரமான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லப்போனா எம்ஜிஆர சொல்லலாம். ஏன்னா, அவர் வந்து ஒரு உலகத்தானாக இருந்தாலும், தனக்கு ஒரு பதவி, பெயர், புகழ், பணம், ஆஸ்தி, பணக்காரரா அவர் இருந்தாலும், ஏழைகளை தனக்கு கீழ இருந்த ஏழைகளை நெனச்சு பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அதனால அவர் வந்து இன்றைக்கும் மக்கள் பேசுறாங்க. ஏன் நானு வந்து அவர குறிப்பா சொல்ல காரணம்னா, ஒரு உலகத்தானே ஆண்டவருக்குள்ள இல்லாத அந்த மனிதருக்குள்ளயும், தனக்கு கீழ இருக்கிறவர்கள வந்து எப்பவுமே கவனிக்கணும்.
ஏழைகளை மறக்கக்கூடாது. நாம் எந்த அளவுல உயர்ந்து போனாலும், அந்த உயர்வு வந்தாலும், அந்த உயர்விலயும் தாழ்ந்தவர்கள யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா, அவருடைய சரித்திரத்த பார்க்கும்பொழுது, பசியின் கொடுமையில வந்த ஒரு பின்னணி தான் அவருடைய வாழ்க்கை பின்னணி. அப்போ ஒரு சிலர் தான் இப்படிப்பட்டவர்கள், தன்னுடைய கஷ்டத்தை உணர்ந்தவர்கள் தான் அந்த பண ஆசை இல்லாம, தன்னைப் போல எல்லாரையும் நேசிக்க வேண்டும் என்கிற அந்த சுபாவத்தோட வாழ்றாங்களே தவிர, இன்றைக்கு பார்க்கிற அம்பானியா இருக்கட்டும், டாடா பிர்லாவா இருக்கட்டும், அ இப்படிப்பட்ட நன்மைகள் செஞ்சாங்க, அப்படின்ற ஒரு ஏன் நடிகர்களா கூட இருக்கட்டுமே, இப்படிப்பட்ட நன்மைகள் செஞ்சாங்க அப்படின்றது அடிக்கடிக்கு நம்ம கேள்விப்பட முடியாது. அப்போ பண ஆசையானது எல்லாருக்குள்ளயும் இன்னைக்கு விதைக்கப்பட்ட ஒரு வேராக இருக்கு. அந்த பணம் சம்பாதிச்சு தாங்கள் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை அடைஞ்ச பிறகு, தனக்கு கீழ இருக்கிற ஏழை மக்களை யோசிக்க மாட்டாங்க. எனக்கு எல்லாமே பணம் வந்துடுச்சு. பணம் இருப்பதனால அவங்க வந்து அன்பு செலுத்த மாட்டாங்க. தன்னை வந்து ஒரு பெரிய லெவல்ல வச்சுக்கொண்டு மற்ற மனுஷங்க பேசும்பொழுது, அவங்க ஏதோ ஒரு தீண்டாமை போல தான் இன்னைக்கு நடந்துக்கிறாங்க. முக்கால்வாசி முன்னேறினவர்களுடைய வாழ்க்கைய பார்க்கும் பொழுது, ஒரு சிலர் பணத்தில, ஆஸ்தியில, செல்வத்தில, அதிகாரத்தில இருக்கிறவங்க, மனுஷங்கள ஒரு விதத்தில மதிக்கவே மாட்டாங்க. ஒரு சிலர், எல்லாரையும் நான் சொல்லல. ஒரு சிலர் அப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க. அடுத்ததா பிரசங்கி வந்து இந்த பணத்தை குறித்து பேசுது. பிரசங்கி புஸ்தகம் 6வது அதிகாரம் 2வது வசனம். பணம் என்பது யாரால கொடுக்கப்படுது? பணத்தை மட்டும் அதில் குறிப்பிட்டு அந்த வசனம் சொல்லாது. சகல நன்மையும் யார்கிட்ட இருந்து வருது? அப்போ அவரை தான் நாம் தேட வேண்டும், நாட வேண்டும்னு இந்த பிரசங்கி புஸ்தகம் வலியுறுத்தும். நான் வாசிக்கிறேன். பிரசங்கி 6:2. அதாவது ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். அவன் என்ன இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். ஆனாலும் அவைகள் அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. அந்நிய மனுஷன் அதை அனுபவிக்கிறான். இதுவும் மாயையும் கொடிய நோயுமானது. இன்றைக்கு கஷ்டப்பட்டு ஓடுறாங்க. வேலைக்கு செஞ்சணும், சம்பாதிக்கணும், பணத்திலேயே மைண்டு, அதாவது பணமே வாழ்க்கை என்று குறிக்கோளோட இருக்கிறவங்க உண்டு. ஆனால் அவங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிற ஆஸ்தி யார் அனுபவிக்கிறான்னா, துன்மார்க்கம் தான் அனுபவிக்கிறான். அதான் வசனம் சொல்லுது. அதை வந்து வேறொரு மனுஷன் அனுபவிக்கிறான். கஷ்டப்பட்டு அவங்க சேர்த்துருக்கலாம். அது நியாயமாகவோ அநியாயமாகவோ எந்த வழியில் அந்த பணம் வந்திருந்தாலும், அவ்வளோ ஆஸ்தி சொத்துக்கள் சேர்த்து வச்சு அந்த பண ஆசையானது அந்த பணத்தை செலவழிக்கவும் விடாமல், பணத்தை வந்து நன்மைக்கு மற்ற காரியங்களுக்கு செலவழிக்கவும் விடாமல், அந்த பணத்தில் வரக்கூடிய அந்த நேசம் இருக்குங்க பார்த்தீங்களா? அந்த பணத்தின் மீது உள்ள ஆசை என்ன பண்ணுதுன்னா, அவன் சேர்த்து வைக்கிறான். சேர்த்து 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 வச்சு இது நம்மளை காப்பாற்றுன்னு நினைக்கிறான். ஆனால் செத்த பிறகு அதை யார் ஆண்டு அனுபவிக்கிறான்னா, யாரோ ஒரு மனுஷன் கைக்கு தான் அந்த ப்ராப்பர்ட்டியும் அந்த சொத்தை போகுது. அப்போது பணம் சம்பாதிப்பது தவறல்ல. பணத்தை சேர்த்து வைக்கணுன்றது தப்பில்ல. சேர்த்து வைக்கணும். அதுக்குன்ட்டு பணமே வாழ்க்கையாக வாழறவங்களுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா, பண ஆசை அவங்கள எப்பேற்பட்ட தீமைக்கும் நடத்தும். நல்ல குணம் போயிடும். இருந்த அந்த தாழ்மையான குணமும் போகுது. இந்த பண ஆசை நிமித்தமா தாழ்மைய தூக்கி போடுறாங்க. பெருமை வந்துடுது, மேட்டிமை வந்துடுது, அகந்தை வந்துடுது. அப்போ எல்லாமே ஒரு அளவுக்கு தான் என்று வேதமே சொல்லுது. போதும் என்கிற மனது இன்றைக்கு மனிதர்கள் கிட்ட இல்லை. இன்னும் பணம் சம்பாதிக்கணும், இன்னும் நான் வந்து 2 வீடு எனக்கு பத்தாது, இன்னும் நான் 3 வீடு வாங்கணும், எனக்கு 4 கார் பத்தாது, இன்னும் 10 கார் வாங்கணும். ஒரு ஆசை இருக்கலாம். ஆனால் பேராசையாக வாழ்வது தவறு. அந்த பேராசை வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, மனுஷங்கிட்ட இருக்கிற ஒட்டுமொத்த நல்ல குணத்தையும் தூக்கி அடித்து கர்வத்தையும், ஈகோவையும், ஆணவத்தையும், அகந்தையும் கொண்டு வந்து வச்சிடுது. அவன் என்ன நினைக்கிறான்? நம்ம பணம் சம்பாதிச்சுட்டோம், நம்மளை போல பெரிய ஆள் யார் இருக்கிறா? அதுக்கப்புறம் அவங்க வீட்டை தேடி யாராவது ஒருத்தவங்க வந்தாலும் மதிக்க மாட்டாங்க. அப்போ தான் வந்து அவங்க வந்து ஏதோ பெரிய கோடீஸ்வரங்களை போலவும், தன்னுடைய தலைமுறை வந்து சொத்து செல்வந்தர்களுடைய தலைமுறை போலவும் நடந்துக்குவாங்க. அப்போது எந்த சமயத்திலையும் தன்னுடைய நிலையை விட்டு நீங்காமல் இருக்கணும்னு தான் பைபிள் சொல்லுது. பணத்தின் மீது ஆசை இல்லாமல் வாழ வேண்டும். ஏன்னா
அந்த பண ஆசையால் ஒருத்தர் தூக்கு மாட்டிக்கிட்டு செத்தார், தூக்கு போட்டுக்கிட்டு இறந்தார். அப்போது பண பண ஆசை வந்து எல்லா பேருக்கும் தீமை என்பதைக்கான ஒரு அத்தாட்சியான வசனத்தை நான் இப்பொழுது காட்ட விரும்புகிறேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லூக்கா 21:21 பார்க்கும் பொழுது, யூதாஸ் இயேசுவின் சீஷனோட 12 சிஷ்யன் பிள்ளைகளில் ஒருத்தன் அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, பண ஆசை அவனுக்கு அதிகமாக இருந்தது. ஏசப்பா அவனையும் சிஷ்யன் பிள்ளையாக ஏற்றுக்கிட்டாலும் தன்னுடைய எல்லா காரியத்திலையும் அவனுக்கு ஒரு பங்கை கொடுத்து வச்சுருந்தாரு. அவனை வந்து ஒரு பொருளாதாரத்தை மெயின்டைன் பண்ணுறவனாக தான் வாழ்ந்தான். ஆனால் அவனுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அந்த பண ஆசை அவனையும் தோக்கடிச்சுது. ஏசப்பாவா பணமா அப்படின்னு பார்க்கும்பொழுது எனக்கு ஏசப்பா தேவையில்லை, பணம் தான் முக்கியம்னு சொல்லி 30 வெள்ளி காசுக்காக இயேசுவையே காட்டி கொடுத்தான். அதை நான் வாசிக்கிறேன். லூக்கா 21:21 பார்க்கும் பொழுது, அவன் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்க போகிறாரு, அவரை வந்து சித்திரவதை பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னால் வந்து அவர் திருவிருந்து எடுக்கிறாரு. திருவிருந்து எடுக்கிறப்ப சொல்கிறாரு, இந்த திராட்சை ரசம் என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை, அப்பம் வந்து என்னுடைய சரீரம், இதை நீங்கள் புசிங்க, இதை சாப்பிடுங்கன்னு சொல்லி அவர் வந்து ஜெபம் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கும் பொழுது, அப்போவே இயேசு கிறிஸ்துவுக்கு தெரிஞ்சிடுது யார் என்னை காட்டி கொடுக்க போகிறா அப்படின்னு சொல்லி. அப்போது உங்களுக்குள்ளே தான் இருக்கிறான். அந்த வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். 21:21 அந்த ஏசப்பாவே சொல்லுவார், உங்களை காட்டி கொடுக்கிறோன் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறான். அப்போது இயேசு கிறிஸ்து வந்து காட்டி கொடுக்குறவனை வந்து திட்டலை, ஏன் என்னை காட்டி கொடுத்த அப்படின்னும் சொல்லலை. ஆனால் அவர் வந்து கண்டுபிடிச்சி சொல்லிடுறாரு, காட்டி கொடுக்க போகிறவன் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறான். இந்த 12 பேரில் யாரோ ஒருத்தன் தான் என்னை காட்டி கொடுக்க போகிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது, அது ரொம்ப யாருக்கு அதிர்ச்சியாக இருந்ததோ இல்லையோ, அந்த யூதாஸ் அவனுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. ஆனாலும் அவன் வந்து மனம் திரும்பலை. ஏன்னா மனம் திரும்பாதபடிக்கு அந்த பண ஆசையானது, அந்த சாத்தானானது அவனுடைய உள்ளத்தை நிறைத்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா லூக்கா 21 லூக்கா இல்லை, அப்போ வந்து இயேசு கிறிஸ்து வந்து சொல்லுவார், உங்களில் ஒருவன் என்னை வந்து காட்டி கொடுக்க போகிறான்னு. இந்த யூதாஸ் வந்து 30 வெள்ளி காசை வைத்து கொண்டு இயேசு கிறிஸ்துவ மேலே யாருக்கெல்லாம் எரிச்சல் இருந்ததோ, யாருக்கெல்லாம் அவருடைய அற்புதங்கள் மேலே, அவருடைய அதிசயத்தை பார்த்தாலே ரொம்ப எரிச்சல் ஆனாங்களோ, புறங்கூறுனாங்களோ, குற்றம் சாட்டினாங்களோ, அந்த ஆசாரியர் பரிசேயர்கிட்டே இவன் போய் என்ன சொல்கிறான், நான் உடன்படுறேன், ஏசப்பாவை காட்டி கொடுக்க நான் உடன்படுறேன், அவர் எங்கே போனாலும் அவரை நான் மாட்டி விடுறதுக்கு, அவரை வந்து விலங்கு போட்டு கைது பண்ணி கூட்டிக்கிட்டு போக உங்களுக்கு நான் உடந்தையாக இருக்கிறேன்னு சொல்லி 30 வெள்ளி காசை வந்து டீல் பேசி வாங்குறான். ஆனால் அந்த 30 வெள்ளி காசு அவனுக்கு திருப்தியை கொடுக்குதான்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் அவனுக்கு திருப்தியை கொடுக்கல. அவன் வந்து தன்னுடைய இருதயத்தில் நொறுக்கப்பட்டு, ஐயோ குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேனேன்னு சொல்லி அந்த 30 வெள்ளி காசை தூக்கி அடிச்சுட்டு என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மரத்தில் தூக்கு போட்டு இறந்தான்னு வேதம் சொல்லுது. அப்போது அப்படிப்பட்ட பண ஆசை உள்ள அந்த மனுஷன், அந்த பண ஆசை அவனை எங்கே கொண்டு போய் விட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, தூக்கு போட்டு சாகிற அளவுக்கு, இயேசுவையே கடவுளையே தெய்வத்தையே காட்டி கொடுக்குற அளவுக்கு பணமா இயேசுவான்ற ஒரு போராட்டமான சூழ்நிலையில் அவன் என்ன பண்ணிட்டான், பணம் தான் எனக்கு முக்கியம், இயேசு கிறிஸ்து எனக்கு முக்கியம் இல்லை, அவர் மரித்தாலும் பரவாயில்ல, அவரை நான் காட்டி கொடுப்பேன், கைது பண்ண வைப்பேன்னு சொல்லி அவரை வந்து காட்டி கொடுத்தான். எப்படி மகாத்மா காந்திக்கு கோட்ஸே குண்டு சுட்டானோ, கூட இருந்தவன் குழி பறிச்சானோ, அதே போல் இயேசு கிறிஸ்துவையும் கூட இருந்தவன் தான் குழி பறிச்சான் இந்த யூதாஸ். அப்போது இந்த பண ஆசை நாம் எல்லாருக்குள்ளேயும் இருந்தாலும், இந்த பண ஆசை தயவு செய்து விட்டு வெளியே வருவதற்கு ஆவியானவர் ஒத்தாசையோட நீங்கள் செயல்படுங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர். அப்போது அது மட்டும் இல்லை, மத்தேயு 19:16-22 ஒரு வசனம், அந்த சம்பவத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தான். அவன் வந்து தேவன்கிட்ட ஏசப்பா கிட்ட வந்து கேட்கும்பொழுது, நித்திய ஜீவனை நான் சுதந்திரிக்க என்ன செய்யணுன்னும் போது, நீ வந்து தாய் தகப்பனை கனம் பண்ணு,
என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் வேண்டாம். என்னை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடு அன்பு கூருன்னு சொல்லும்பொழுது, அவன் என் சிறு வயசுலேருந்தே இத கைக்கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஆனாலும் உன்கிட்ட ஒரு குறை இருக்கு. நீ என்ன பண்ணு, உனக்கு உண்டான எல்லா செல்வத்தையும் விற்று தரித்திரருக்கு கொடு. இல்லாதவங்களுக்கு உன்னுடைய ஐஸ்வர்யத்த குடுத்துட்டு, பிறகு என் பின்னாடி வா அப்படின்னு சொல்லும்பொழுது, அவனுக்கு ரொம்ப மனசு வேதனைப்பட்டு, அவன் மிகுந்த பணக்காரனா இருந்தான் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஐஸ்வர்யவான் அப்படின்னு சொல்லுது. அப்ப அவன் அந்த வார்த்தைய கேட்ட உடனேயும் மன துக்கத்தோட போயிடுறான். அப்போ இதிலிருந்து பாருங்க, ஐஸ்வர்யவானா இருப்பது தவறில்ல. ஆனா மிகுந்த ஐஸ்வர்யம் நமக்கு ஆபத்து. அந்த ஐஸ்வர்யம் இருக்கும் பொழுது தேவனிடத்துல ஒரு நாளும் சேர முடியாது. ஏன்னா, இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்காரு, "எங்கே உங்கள் பொக்கிஷம் இருக்கிறதோ, அங்கே உங்கள் இருதயம் இருக்கும்." நம்ம வந்து இன்னைக்கு பணக்காரங்களுடைய வீட்ட பார்த்தீங்கன்னா, அவங்க பணத்த கட்டுக்கட்டா பீரோல சேர்த்து வச்சுட்டு, ஐயோ! எப்போ கொள்ளையடிப்பாங்க, எப்போ திருடுபட்டு போகும் அப்படின்ட்டு அவங்களுக்கு நிம்மதியான தூக்கம் இருக்காது. அவங்களுடைய மனசு, அவங்களுடைய சிந்தையெல்லாம் அந்த பணத்தின் மீது இருக்கும். அப்போ பண ஆசை அதிகமா பண ஆசை ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா, அவன் பணத்தின் மீது தான் சிந்தையா இருப்பான், குறியாக இருப்பான். தனக்கு வருகிற பசங்களுக்கு சேர்த்து வைக்கணும்னு அவன் நல்ல எண்ணத்துல சேர்த்து வைத்தாலும், அந்த பண ஆசையானது அவன என்ன பண்ணிடும், அன்பை, நேசத்தை, தாழ்மையை இதெல்லாம் தூக்கி அடிச்சிரும். அவனுக்குள்ள அந்த ஈகோவானது, அந்த பெருமையானது, அந்த அகந்தையானது அவன அறியாமலே வந்துரும். ஏன்னா, நம்ம தான் கோடீஸ்வரருங்க. நம்மள காட்டிலும் வேற யார் அதிகம் சம்பாதிக்கிறா? அந்த பெருமை வந்து இந்த பணம் வந்து கொடுக்குது. பண ஆசையானது அந்த பெருமைய கொண்டு வந்துடுது. அப்போ பைபிள் சொல்ற பிரகாரம் போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். பணம் மாத்திரம் இல்ல. இன்றைக்கு பணத்தை விட பல ஆசைகள் இருக்கு. அதுல ஒரு காரியமாக பண ஆசைய குறித்து நம்ம பார்த்து வருகிறோம். அப்போ பண ஆசை மட்டும் இல்ல. எதுவுமே அதிகமாய் அது ஆசையில போகும் என்றால், அது தீமையில தான் கொண்டு போய் விடும். அதுல மிகுந்த முதன்மையா இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, பணம். இந்த பண ஆசையால தான் இன்னைக்கு உலகம் சீர்கெட்டு இருக்கு. இந்த பணத்தின் நிமித்தமாக என்ன செய்றாங்க, நியாயத்த அநியாயமா பேசுகிறவர்களும் உண்டு. பணம் வாங்கிக்கிட்டு லஞ்சம் வாங்காதீங்க, வாங்காதீங்கன்னு சொல்றாங்க. ஆனா லஞ்சத்தை வாங்கிக் கொண்டு தவறான முறையில அதிகாரத்த பயன்படுத்துறவங்களும் உண்டு. அப்போ இன்னைக்கு பணம் வந்து பல விதத்துல கிரியை செய்யுது. அ அது வந்து ஆண், பெண் என்ற வித்தியாசமே இல்லாம கிரியை செஞ்சுகிட்டு இருக்கு. பணம் கொடுத்தா எப்பேர்ப்பட்ட சொந்தங்களும் வந்து சேரும். ஏன்னா, அந்த பணத்துக்காக தான் இன்றைக்கு முக்கியமா மக்கள் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வேதம் சொல்லுது, பைபிள் சொல்லுது, பணம் இருக்க வேண்டியது தான். ஆனா, அதுவே வாழ்க்கையாய் மாறுமென்றால், முடிவு மிகுந்த நாசத்தை கொண்டு வரும். பணம் நம்மளுடைய வாழ்க்கை ஆகாது. பண ஆசை தீமைக்கு வேர். அப்போ நாம் சம்பாதித்தாலும் அந்த சம்பாத்தியத்தை நியாயமாக சம்பாதிப்போம். அநியாயமான முறையில சம்பாதித்து மற்றவர்களுடைய அநியாய பணத்த வந்து பாவப்பட்ட பணத்த வந்து அநியாயமாய் கொள்ளையடித்து சம்பாதிக்கிற காசு நிலை நிற்காது. அது சாபக்கேடான காசு. அது மட்டும் இல்ல, இந்த பண ஆசை ஒரு மனுஷன மதிமயங்க வச்சுரும். அவன் வந்து நான் தான் ராஜா, தேவன மறக்க அடிக்க வைக்கும் இந்த பண ஆசை. இந்த பண ஆசை ஒருவனுக்குள்ள வரும்பொழுது, உலக பிரகாரமா அவன் என்ன பண்ணுவான், உல்லாசமா வாழலாம். இஷ்டத்துக்கு வாழலாம். நம்ம கையில பணம் இருக்கே, காசு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்க அவன் தயாராயிடுவான். அப்போ தேவனை மறக்க வைக்கிற இந்த பண ஆசையை நம்ம வேரோடே அழிக்க தீர்மானிப்போம். இந்த பண ஆசையினால எவ்வளோ பெரிய தீமைன்னு 1 தீமோத்தேயு 6லிருந்து 10 வரைக்கும் உள்ள வசனங்கள் தெளிவா சொல்லுது. இது விசுவாசத்தையே கெடுக்கிற ஒரு காரியமா இருக்கு. இன்றைக்கு ஊழியக்காரங்களா இருக்கட்டும், ஊழியம் செய்றவங்களா இருக்கட்டும், சுவிசேஷகர்களா இருக்கட்டும், இந்த பண ஆசை ஒரு ஊழியக்காரனையும் விட்டு வைக்கிறதில்ல. ஒரு சாதாரண ஆ முன்னேறி ஒரு கோடீஸ்வரனா இருக்கிறவனையும் விட்டு வைக்கிறதில்ல. எல்லாரையும் இந்த பண ஆசை கெட்டியா பிடிச்சுக்குது. அப்ப இந்த பண ஆசைய வந்து தவிர்க்கணும். பணம் முக்கியம். ஆனா பணமே வாழ்க்கையா மாறுவது, அது மிகுந்த பாவம். நான் இந்த 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 6லிருந்து 10 வரைக்கும் உள்ள வசனங்கள வாசிக்கிறேன். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். 7வது வசனம், உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது
நிச்சயம். 8வது வசனம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்று இருக்க கடவும். அப்போ மனுஷன் எதுக்காக தான் வாழறான்? தன்னுடைய போஜனத்துக்காக, உடைக்காக, தன்னுடைய இருப்பிடத்துக்காக, தன்னுடைய தேவைகளுக்காக வாழறானே தவிர, அது போதும் அப்படின்னு வேதம் சொல்லுது. அதற்கு மிஞ்சி தான் ஏதாவது பெருசா சம்பாதித்து கோட்டை, கோபுரம் கட்ட வேண்டும் என்று நினைச்சா, தயவுசெய்து அப்படி ஆசையோட வாழ வேண்டாம் அப்படின்னு சொல்லுது. அது அடுத்த வசனத்தையும் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும், கண்ணியிலும், மனுஷரை கேட்டிலும், அழிவிலும், அமிழ்த்துகிற மதிகேடும், சேதமுமான பலவித இச்சைகளினாலும் விழுகிறார்கள். இது பார்த்தீங்கன்னா, மதிக்கெட்ட நான் சொன்னேன் பார்த்தீங்களா? மதிக்கெட்டதானம். அதுக்கப்புறம் பலவித இச்சையினால விழுந்து போற காரியம். அதாவது நம்மள எவ்வளோ குணத்திலயும், சுபாவத்திலயும், அதேமாரி வாழ்க்கை லைஃப் ஸ்டைலையும் நம்மள நாசப்படுத்த முடியுமோ, இந்த பண ஆசையானது நம்மள நாசப்படுத்திவிடும். அடுத்ததாக தான் 10வது வசனம் சொல்லுகிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்திக் கொள்ளுகிறார்கள். இன்னைக்கு கடன் வாங்குறாங்க, வட்டி வாங்குறாங்க, லோன் வாங்குறாங்க. நம்ம உல்லாசமா வாழ்ந்துடலாம், அப்புறம் கட்டிக்கலாம், இஎம்ஐல கட்டி நம்ம வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது ஆரம்பத்தில் இன்பமாக இருக்கும். ஆனால் பின்னாடி அது அவங்களுக்கே ஒரு கத்தி என்பதை அவங்க அறியாமல் இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, பேங்க்கில் லோன் கொடுக்குறாங்க, வட்டிக்கு லோன் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு லோன் வாங்குறாங்க, ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி. அப்போது அந்த ஆசை, அந்த விருப்பமானது பின்னாடி என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, கத்தியை போல மாறி நம்மளை நாமளே குத்திக்கிறோம், வேதனை மேலே வேதனையை கூட்டிக்கிறோம். அதனால் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க போதுமென்ற மனதோட வாழ்வோம். அதிக ஐஸ்வர்யவான்கள் என்ன செய்யணும், ஏழைகளுக்கு கொடுத்து உதவி செய்யுங்க. அந்த பணமானது நம்ம இறந்தாலும் அது பிரயோஜனப்படாது. அது மற்றவர்களுக்கு அனுபவிக்க தான் அந்த பணமே ஒழிய நாம் எதையும் கொண்டு போவதும் இல்லை. மரித்த பிறகு எந்த ஒரு காசும் நம்மளோட வருவதும் இல்லை. அப்போது நல்ல பணக்காரங்களாக இருக்கிறவங்க யோசிக்க வேண்டிய ஒரு காரியம், பணம் இருந்தால் அதை நீங்கள் எவ்வளோ நன்மைக்கு என்று செய்ய முடியுமோ அள்ளி இறையுங்க, வாரி நன்மை செய்யுங்க. அப்போது உங்களுக்கு அதனால் ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம் உண்டாகும். பணத்தை வைத்துக்கொண்டு ஐயோ பணம் 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 என்று 24 மணி நேரமும் பணத்தையே யோசிக்கிறவங்களுக்கு அந்த சந்தோஷமும் அமைதியும் இருக்காது. அதை விட மிடில் கிளாஸ் ஏழையானவங்க தனக்கு வருகிற வருமானத்தில் கொஞ்சமாக வருதாலும் அது போதும், இதை விட ஆண்டவர் ஆசீர்வதித்தால் ஆசீர்வதிக்கட்டும், அந்த திருப்தியோட வாழ நாம் கற்றுக்கொள்ளணும். ஏனென்றால் ஒருத்தரை பார்த்து தான் இன்னொருத்தர் கம்பேர் பண்ணி வாழ்கிறாங்க. பணக்காரன் ஏழையை பார்த்து அவன் ஐஸ்வர்யவனாக இருக்கிறானே, நான் இன்னும் தரித்திரனாக இருக்கிறேனேன்னு சொல்லிட்டு அவனுடைய உள்ளான வாழ்க்கையை பார்க்காம அவனுடைய வெளி தோற்றத்தை பார்த்துட்டு இன்னைக்கு அநேக மக்கள் லக்ஸுரியாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஓடுறாங்க. ஆனால் அந்த லக்ஸுரியாக வாழுகிறவனுக்கு பின்னாடி எவ்வளோ சோதனைகள், எவ்வளோ முள் அவனை குத்தும் என்பதை மக்கள் அறியலை. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 4 வீடு 2 வீடு வைத்திருக்கிறவங்கள தான் மேலோட்டமாக பார்த்துட்டு விரும்புகிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ மன அழுத்தங்கள் இருக்கிறது என்பதை அறியாமல் மக்கள் இஷ்டத்துக்கு ஆடம்பர வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆடம்பரம் ஆரம்பம் இன்பமாக இருக்கும், ஆனால் பின்னாடி உங்களை உருவ குத்தி கொலை செய்துவிடும். அப்போது ஆடம்பரமான வாழ்க்கை வேண்டுமா, இயேசு கிறிஸ்து வேண்டுமா, போதும் என்கிற மனது வேண்டுமா, இன்னும் வேண்டும் 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 என்று அளவு கடந்த ஆசையை வைத்துக்கொண்டு ஓடுகிற அந்த மனது வேண்டுமா? நாமளே தீர்மானித்து, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக தீர்மானித்து வாழ்வோம். இந்த சிறிய வேத பகுதியின் மூலியமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.